ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா, நான் நேற்று தான் ஒரு இது கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேசணும், இவர் நிறைய பேசணும் அப்படின்னு. அதாவது தம்பி விஜய் நிறைய பேசணும். இந்த மாதிரி சும்மா அப்படியே மழுப்புறது, ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு நிமிஷம் பேசுகிற ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அதையே பார்த்து அந்த டயலாகே பார்த்து பேசுகிறது இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஷார்ட்ஸை கட் பண்ணி போட்டிருந்தேன். இன்றைக்கி எங்கள் மண்ணை தொட்டதுனால, மதுரை மண்ணு தான் தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். எங்கள் மண்ணுக்கு வந்தோடனே எங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் எவ்வளவு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணால் மைண்டை முதல்ல இது பண்ணிப்பேன், என்னென்ன பேசணுங்கிறது. அதுதான் அது மாதிரி அவரும் பார்த்து பேசினா கூட அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி பேசினார். ஓகே, இதை தான் எதிர்பார்த்தோம், உங்கள்கிட்ட பேசிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு இது அன்றைக்கி என்னங்கிறத சொல்லணும். நானே அதான் அப்பப்போ நான் ஒரு அப்பா டேடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மாம்ஸ் அங்கிள் மாம்ஸ்ன்னு கூப்பிடலாம் தான் நான் நினச்சேன். அது இன்றைக்கி ஏன்னா அவர் உதயாநிதியோட ஃப்ரெண்டு தானே. உதயாநிதியோட ஃப்ரெண்டாக இருந்ததுனால அங்கிள்னு பர்சனலாக கூப்பிட்டே பழகியிருப்பார். அதை இன்றைக்கி ஸ்டேஜ்லேயே பேசிட்டார், பொங்கிட்டார் அப்படியே அங்கிள் அப்படின்னு. ஓகே எவ்ரி ஒன், இன்றைக்கி என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி விஜயோட இதை என்ன பேசலாம், நம்ம இதுக்கு பார்ட்டிக்கு நம்ம என்ன இன்னும் செய்யணும், அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நம்ம பார்ட்டி எதனால் இப்போ விஜய் மாதிரி ஆளுங்க எல்லாமே சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். ஃபஸ்ட்டு திங், எம்ஜிஆரோட மதுரை மண்ணை மிதித்த உடனே, ஏன்னா மதுரை வீரனை ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. மதுரை வீரன் நம்ம தலைவர் தானே. அந்த இது அவருக்கு ஒரு பெரிய சினிமா இதில் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. மதுரைங்கிற அந்த பேர் வச்சதுனால, மதுரை வீரன் அவர் அந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் ஆக்ட் பண்ணதுனால அவருக்கு ஒரு பெரிய இது கொடுத்தது, சேஞ்சு கொடுத்தது. அவரோட சினி வேர்ல்டு, அவரோட சினி ஹிஸ்ட்ரி கெரியரில் அவருக்கு கொடுத்தது. அதை சொல்கிறாரு. அவரை ஞாபகம் வந்தது இந்த மண்ணை மிதித்த உடனே. ஆனால் அவரோட பழகிறதுக்கு எப்படி, நீங்கள் பழகிறதுன்னு சொன்னது தப்பு, பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கும் என்னையும் ரிலேட் பண்ணி அதில் நான் பார்த்தேன். என்னென்னா, இவர் பார்க்குறதுக்கு, அதாவது நம்ம புரட்சி தலைவரை பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். அது எதனால் கிடைக்கல அப்படின்னா, எனக்கும் எதனால் தலைவர் நான் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப குட்டி குழந்தையிலேருந்தே நான் என்னை அப்பப்போ லைட்டாக சொல்கிற சில இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப குட்டி குழந்தையில் அதாவது விவரம் தெரியாமல் இருக்கிறப்பவே நான் தலைவரை எம்ஜிஆர் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும், அதை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவோட பெரிய அவர் எப்படி நீ மாமா, என்னோட கூட பிறந்தவர் அப்படின்லாம் ரொம்ப டீப்பாகவே எங்கள் அம்மா போய் சொல்லியிருக்காங்க, அதில் சொல்லியிருக்கேன் நான். எனக்கு எதனால் தலைவரை பார்க்க முடியல, இவர் சொல்கிறாரு இவர் பழகிறதுக்கு கிடைக்கல அப்படின்னு. இவருக்கு கிடைச்சிருக்கும், எனக்கு எதனால் கிடைக்கலன்னா எனக்கு எங்கள் அப்பா தான். எனக்கு எங்கள் அப்பாவால் கிடைக்கல. ஏன்னா சில ஃபேமிலிஸில் அதுவும் பொம்பளை குழந்தைங்க, எங்கள் அப்பா இதுக்கும் பாலிட்டிஷியன்னா காங்கிரஸ், அவங்க வீட்டில் நிறைய பேர் அது என்ன தியாகி அதெல்லாம் இருந்திருக்காங்க காங்கிரஸில். அந்த காலத்து காங்கிரஸில் தியாகி அந்த இதெல்லாம் பட்டம் வாங்கினவங்களாம் இருந்திருக்காங்க எங்கள் அப்பா ஃபேமிலியில். பட் எங்கள் அப்பா தான் என்னைய ரொம்ப பாலிட்டிக்ஸில் ரொம்ப அதுலேயே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது இந்த குழந்தைக்கு, அவள் அப்படியே ரூட்டு மாதிரி வெறும் ரூட்டை மாற்று அப்படின்னு எங்கள் அப்பா அது கூடாதுன்னு. ஏன்னா மேரேஜெலாம் நடக்காது, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணு அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஜாயிண்ட் ஆனது இருக்கு இல்லையா, அதை வச்சு சின்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து அவர் என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாரு. நான் கேட்டுகிட்டே இருப்பேன் சின்ன குழந்தையிலேருந்து. அதெல்லாம் இப்படியே பேசி அவங்க ஒரு ஹேர்டில் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு எப்படி எங்கள் அப்பாவால் தான் நான் பார்க்க முடியலையோ, இவருக்கும் இவங்க அப்பாவால் தான் பார்க்க முடியல. அதை மறைக்கிறாரு மிஸ்டர் விஜய். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்போ எஸ்ஏசி என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார், தலைவரோட ஆட்சி நடக்குது, என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார், சட்டம் ஒரு இருட்டறை, இன்னும் 2-3 ஃபிலிம்ஸு. அதில் எல்லாம் டைரக்ட் பண்ண எஸ்ஏசியோட பையன் விஜய் இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. அதில் எல்லாம் ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர், அப்புறமா பார்ட்டி லீடரான மிஸ்டர் விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டார். எவ்வளோ ரிடிகுலஸாக இருக்குது பார்த்தீங்களா?
இதெல்லாம் எல்லாருக்குமே இங்கே சினிமா வேர்ல்டுங்கிறது, சினிமா ப்ரொஃபஷனை வந்து ஒரு பாலிடிக்ஸோட ரிலேட் பண்ணி தான் அவங்க எல்லாருமே அந்த செயின் லிங்க்கை அப்படி அந்த லிங்க் வந்து இந்த லிங்க்கோட அடுத்த லிங்க்கு இதுக்கு கனெக்ட் பண்ணணும் பார்க்குறாங்க. இருக்கட்டும், அது என்னங்கிறது நான் ஒரு ஆள் சொல்கிறது இல்லை, மிச்சம் யாரும் சொல்லிடு, எல்லோரும் சேர்ந்து மேண்டேட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இதில் தானே இந்த விரல் தான் நாம் வந்து வேலை இந்த நாம் அன்றைக்கி வந்து கொடுக்குற இதில் தான் இருக்குது. இதில் ப்ரெஸ் பண்ணுவோம், பட் இதில் நம்ம இங்க் வச்சுப்போம், அதில் இருக்கு. நம்ம பார்ப்போம். அது இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தால் எம்ஜிஆர். நான் நேற்றே அதான் சொல்லியிருந்தேன், சவுத்து வந்தாலே எல்லாமே சதர்ன் ரீஜன் எல்லாமே எம்ஜிஆருங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அங்கே. அதை வந்து மறக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க கையில். அதே மாதிரி விஜயகாந்த் எந்த ஒரு பார்ட்டி அந்த மீட்டிங்லேயும் நான் ஆணையிட்டால் அது சவுக்கு எடுத்து சாட்டை எடுத்து அந்த பாட்டை பாடினதே கிடையாது. அந்த பாட்டி அவர் பாடினது இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும், பாடினதில்லை. பட் இவரும் ஸ்டாலின் மாதிரி, எப்படி ஸ்டாலின் மாதிரி அந்த அங்கிள் பாடுவார் இல்லையா, ஸ்டாலின் அங்கிள் பாடின மாதிரி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். அதில் தேவன்கிற வார்த்தையை அவர் விட்டுட்டார். ஏன்னா அது எதை நோட்டிஃபை பண்ணுங்கிறது, டினோட் பண்ணுங்கிறது, அதனால் அதை விட்டுட்டார். பட் ஒரு தவறு செய்தாலுங்கிற அந்த லைனை எடுத்து அவர் பாடுறாரு. எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொல்கிறது, ஆல்ரெடி டோல்டர் தான், என்னன்னா இவங்க எல்லாருமே அந்த சாங் தான் எடுத்துக்குவாங்க. இன்னும் தப்பு செய்கிறவனையெல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்களாம், அப்படி பேசுகிறாங்க. எப்படிலாம் வந்து காலம் வந்து மாறுது பார்த்தீங்களா. டைம் வந்து இவங்க எல்லோரும் எப்படிலாம் டைம் மிஷின் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒரு எம்ஜிஆர் இல்லை, ஒரு ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிறதுனால என்ன வேலைன்னா பேசலாம். அதே மாதிரி அவ்வளோ விட்டுட்டு வந்திருக்காரா, ஏன் விடணும்? தலைவர் கூட 77 எலெக்ஷன் மீட் பண்ணுற வரைக்கும் அவர் ஒன்றும் விடலை. இவர் இந்த எலெக்ஷன் மீட் பண்ணுற வரைக்கும் விடலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி அங்கே தான் போக வேண்டியிருக்கும். அதை தான் நினைக்கணும். ஏன்னா இவர் ஆல் ஆஃப் ஒரே இதில் வந்து பிடிச்சலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்த கூட்டத்தை பார்த்துட்டு மதுரையில் என்றைக்கும் எமோஷ்னல் தான் எல்லாருமே. அந்த எமோஷ்னலான பீப்புளை பார்த்துட்டு உடனே எல்லாரும் அங்கே மட்டும் பத்தாது விஜய், ஃபுல்லும் வரணும், எல்லாம் இதுவும் போய் உங்களை வந்து பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு வடிவேலுவுக்கும் கூட்டம் வந்தது, ஸ்டாலினுக்கும் கூட்டம் வந்தது, அதே மாதிரி நமிதாவுக்கும் கூட்டம் வந்திருக்கு, குஷ்புவுக்கும் கூட்டம் வந்திருக்கு. நமிதா ஜெயிச்சாங்களா இல்லை குஷ்பு ஜெயிச்சாங்களா? வடிவேலு சப்போர்ட் பண்ண கேன்வாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸும் ஜெயிச்சாங்களா அப்படின்னா அதெல்லாம் என்னங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஓகே, இவ்வளவும் இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு, அவர் இன்றைக்கி ஏடிஎம்கேவும் வந்து, அதாவது ஏடிஎம்கேயோட ஃபவுண்டர் லீடர் வேணும். ஏன்னா அவர் மாசு இல்லாமல் ஒரு தங்கம், அவர் தங்கம் தான் அப்போ ரொம்ப ஒரு பெருமையான ஒரு மெட்டலாக சொல்கிறோம். இப்போ இன்னும் சொல்லலாம், பிளாட்டினம் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அந்த தங்கத்தை வந்து சொன்னால் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்காங்க ஓட்டு. அதே மாதிரி அவர் இன்றைக்கி வந்து இவ்வளோ சொல்கிறார் இல்லையா, ஏடிஎம்கே அதாவது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட இவங்க எல்லாரும், ஏன்னா ஃபஸ்ட் டைமில் தான் ஜெயலலிதா நம்ம அம்மா மிஸ் ஜெயலலிதா சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாங்க. ஏன்னா அது வந்து அப்போ அவங்களுக்குள்ள அந்த அம்மாங்கிற ஒரு இது கூட அவங்களுக்கு அப்போ வரல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, அம்மாவாகவே அவங்கள கூப்பிட. அப்போ அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரி, ஒரு சைல்டு மாதிரி, ஒரு குழந்தை பிடிவாதம் பிடிச்சா ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பெரிய இதை கொடுத்த உடனே அது வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ண அந்த ஹீரோயின் டைப்பை எப்படிலாம் பண்ணும் இவங்க நம்மளை என்னெல்லாம் பண்ணாங்க. அந்த இதில் அந்த கோட் போட்டுட்டு அந்த இந்த சைல்டு மாதிரி ஸ்டபர்னாக இருக்கிற ஒரு சைல்டு மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தன்னோட மிஸ்டேக்ஸை ஷீ ரியலைஸ்டு. ஆனால் நான் நிறைய இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னென்னா அபிமன்யு நம்ம வந்து மகாபாரதத்தில் நமக்கு எல்லாருக்குமே, எனக்கு கூட பிடிச்ச கேரக்டர்னு சொல்லலாம் அபிமன்யு. ஏன்னா அவன் வந்து பாவம், அவன் மேலே ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அவனுக்கு வந்து அந்த வியூகத்திலேருந்து உடச்சிட்டு வர தெரியாமல் போனதோட ரீசன் அவனோட அம்மா சுபத்ரா. ஏன்னா அவள் வந்து கேட்கல, அதான் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்டோரி அந்த இதை வந்து அர்ஜுனன் சொல்லிகிட்டு இருந்திருக்கான், அதை கேட்கல. எப்படியெல்லாம் வந்து யுத்தத்தில் என்னென்ன இதில் வந்து எப்படி வெளியில் வர்றதுக்கு உண்டான சில விஷயங்கள் சொல்கிறப்போ சுபத்ரா வந்து அபிமன்யுவை வயிற்றில் இருந்தான்.
அப்போ வந்து சுபத்ரா என்ன பண்ணிடுறா, கேட்கல, ஃபுல் இது கேட்காம தூங்கிடுறா. அதனால் அந்த குழந்தைக்கும் கேட்காம அது அப்படி இதாகிடுதுன்னு சொல்லிட்டு தான் அபிமன்யுவோட ஸ்டோரி. ஆனால் அவன் பெரிய வீரன். அவனுக்கு வெளியில் வர தெரியாமல், அந்த சக்கர வியூகத்துலேருந்து வெளியில் வர தெரியாமல் தான் அவன் என்னான்னா ஹி டைடு இன் த வார். அந்த குருக்ஷேத்ர வாரில் அவன் செத்தான். அதே மாதிரி தான் அம்மாவுமே இந்த பொலிட்டிக்கல் இதில் அவங்களோட நேம் இவ்வளோ தூரம் டார்னிஷ் ஆனது. ஒரு ஃபேமிலி அவங்க வேண்டியிருந்தாங்க. சில ஃபேமிலி வந்து சில விஷயங்களுக்கும் வேண்டியிருந்தது. அவங்கள அப்படியே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்குன்னு நினச்சி எல்லாம் விட்டதுனால அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் வர முடியாமல் என்ன சில விஷயங்கள் அவங்க அது பர்சனல், அது சில விஷயம் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தான் இந்த பார்ட்டியோட இது வந்து அப்படி அப்படி ஒரு தடவை தோசையை திருப்பி போடாமல் திரும்பி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக 2 இது கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த ஜெயிச்சு கொடுத்தது கூட அவங்களுக்கு கண்ணுப்பட்ட மாதிரி போயிட்டாங்க. இருக்கலை. செகண்ட் டேர்ம் வந்து அந்த கன்சிக்யூட்டிவாக அவங்க ஹேட்ரிக் ஒன்று பண்ணி வந்து கூட அவங்களுக்கு அந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்களோட இது போயிட்டாங்க. பட் அந்த வியூகத்துலேருந்து வர தெரியாத மாதிரி தான் இப்போ நம்ம பார்ட்டி கூட அப்படி தான் இருக்குது. சில பேர்கிட்டருந்து மாட்டிக்கிட்டு அதை வெளியில் வர முடியல. எப்படி அபிமன்யு வந்து சக்கர வியூகத்துலேருந்து வர முடியலையோ அது மாதிரி அம்மாவும் வர முடியாமல் சில சர்க்கிள்லேருந்து வெளியில் வர முடியல. அதே மாதிரி நம்ம பார்ட்டி கூட இப்போ வெளியில் வர முடியாமல் தான் திணற மாதிரி எனக்கு தோணும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம், பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி ஏடிஎம்கேவை இவர் விஜய் வந்து இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணி அடிமையாக இருக்கும் அப்படின்னு இவர் இவ்வளோ நாள் சொல்லலை, இப்போ சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்கில். அவர் சொல்கிறதுக்கோட ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எனக்கு வந்து ஓபிஎஸ்ங்கிறவரை பிடிக்காமல் போனதே அதனால தான். ஏன்னா நம்ம ஆளுங்க யாரையும் நான் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதுன்னே இருப்பேன். பட் ஓபிஎஸ் எனக்கு பிடிக்காமல் போனதே அதுதான். ஏன்னா அவர் சொல்கிற அந்த சின்னம்மா டிடிவி அவங்களோட தானே அவங்களால தான் அவர் வந்தார். இப்போ இபிஎஸ்ஆர் தலைவரோட பேச்சு கேட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ரெக்கார்ட்ஸ். பட் இவர் வந்து அவங்களோட பேச்சு கேட்டு தான் வந்தவர், அவங்களால தான் வந்தவர். அவங்களையே அப்புறம் எதிர்த்துக்கிட்டு நம்மளை போய் பிஜேபிகிட்ட பிளட்ஜ் பண்ணது, அதாவது அடமானம் வச்சது நம்ம பார்ட்டியை, இன்னும் ஸ்டில் என்னென்னவோ பேசி நம்ம ஆளுங்களே நமக்கு உடைக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து உடைக்கிறாங்க நம்ம பார்ட்டியை, அவங்க உடைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னென்னா இது நிறைய இன்னும் வந்து இபிஎஸ்ஸை கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்ம பார்ட்டிக்கு தான் கிண்டல் வேட்டு வைக்கிறாங்க. அது தெரியல அவங்களுக்கு. சேம் சைட் கோல் போடக்கூடாதுங்கிறது தெரியல. பார்ட்டியை சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு கேடரும் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணணும். இவர் சொல்கிற மாதிரி எந்த பார்ட்டி கேடரும் ஒன்றும் வேதனையில் இல்லை. வேதனையில் இருந்தாலும் அதை காட்டக்கூடாது. நம்ம பார்ட்டிக்கு நம்ம தலைவர், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம தலைவர் கஷ்டப்பட்டு இந்த ரெட்டை இலையை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அது வந்து எங்கள் மதுரை மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவரை அந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர் தான், மதுரை வீரனும் அவர் தான். அவர் வந்து லாஸ்ட் இது வரைக்கும் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் அவர் மேலே அப்படி உயிராக இருந்தாங்க எல்லாருமே. அது வந்து ஒரு பொய்யான இது கிடையாது, எல்லாருக்கும் நிஜமான ஒரு பிரியம் இருந்தது அவர் மேலே. அவரும் அதே மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணார். அவர் சினிமாலேயும் அதே மாதிரி தான் அவருக்கு அந்த கன்சர்ன் இருந்தது. இப்போ இவங்க எல்லாருக்குமே கன்சர்னுங்கிறது ரியல் கன்சர்னாக இருந்திருந்தால் இவங்க எல்லாருமே, நான் சொல்கிறேன் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே, இவர் சொல்கிறாரு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து முட்டாளும் இல்லை, அரசியல்வாதியெல்லாம் அறிவாளியும் இல்லை. ஓகே, பட் நீங்களாம் கெட்டிக்காரங்க தான், அறிவாளி தான். எப்படியெல்லாம் ட்ரக்ஸை வந்து என்னென்ன இதில் ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதே இதை வந்து சினிமா பார்க்குறவனுக்கும் கொடுத்தீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிங்க, நீங்களாம் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அவர் ஒருத்தர் தான் தன்னோட சினிமா த்ரூ ஹிஸ் சினிமாஸ் அவர் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. அது நீங்கள் யாருமே செய்ய முடியாது, நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கீங்கிறது நிறைய சொல்லிட்டேன். அதோட கூட பார்ட்டி கேடர் ஒவ்வொருத்தனும் ஒரு சபதம் எடுத்துக்கணும். ரெட்டை இலைக்கு தான் போடணும். எதாக இருந்தாலும் யாரோட இருந்தாலும் ரெட்டை இலைக்கு தான் போடணும். யார் லீடராக இருந்தாலும் நான் இபிஎஸ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அவர் ஸ்டாண்டில், அப்படிங்கிறத நான் சப்போர்ட் பண்ணுறேன். பிஜேபியை வந்து வேறு வழி இல்லைன்னா அதுக்கு ரீசன் யார்? உள்ள நுழைய விட்டது யார்? ஓபிஎஸ், மிஸ்டர் ஓபிஎஸ் அன்றைக்கி நுழைய விட்டார். அதோட இதுதான் இன்றைக்கி அவங்க வச்சு கையில் வச்சுருக்காங்க. அமித்ஷாலாம் ஒரு பெரிய லீடர். அவர் சொல்கிறதுக்கெலாம் நமக்கு தலையாட்ட வேண்டியிருக்கு. அமித்ஷா டிஎம்கேக்கு பயப்படுறாரு. பட் நம்ம இதை பார்ட்டியை வச்சு ஆடிட்டுருக்காங்க எல்லாருமே. அவங்கள வளர விடக்கூடாது. இந்த இது எனக்கு ரொம்ப இருக்குது. அதே மாதிரி
இபிஎஸ் வந்து நான் என்னோடய ஸ்டார்டிங்கில் இப்போ 3rd இயர் கம்ப்ளீட்டாக போகுது. இந்த 3 இயர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் என்னோடய வீடியோலேயே, அதையெல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம இபிஎஸ்ஸை ஏற்றுக்கணும். பட் அவரோட ஃபேமிலி வந்தால், அவங்க ஃபேமிலி, அவங்க சன்னோ இல்லை சன்இன்லாவோ, யார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இங்கே தலைவர் பொறுப்புக்கு வந்தால் அப்போ நம்ம விடக்கூடாது. நம்ம ஏடிஎம்கேங்கிறது டிஎம்கே கிடையாது. எப்படி டிஎம்கேவை தலைவர் வந்து கருணாநிதி அங்கே சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சோன்னே டிஎம்கேங்கிறது சோலோவாக கருணாநிதியோட ப்ராப்பர்ட்டி ஆச்சோ, அதே மாதிரி ஏடிஎம்கேங்கிறது ஃபவுண்டர் லீடரும் அடுத்த லீடரும் வந்து ஒன்றும் சும்மா கிடையாது. இங்கே அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க, அவங்கெல்லாம் கொண்டு வந்தவங்க. வாரிசு இல்லாமல் அண்ணாவும் தலைவரையும் ஏன் சொல்கிறாங்க, அண்ணா தலைவர் அம்மா 3 பேர் வாரிசை கொண்டு வரல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட கொண்டு வரல, அவங்க கொண்டு வந்து நுழைக்கலை. அதுதான் இருக்குது இங்கே இந்த டெமோக்ரஸி இருக்கிற இந்த பார்ட்டியில். இபிஎஸ் வந்து நோயிங்காவோ அன்னோயிங்காவோ அவர் நுழைக்கக்கூடாது தலைவர் பொறுப்புக்கு. அதுதான் பார்ட்டிக்கு யார் வேணால் ஒர்க் பண்ணலாம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணலாம், பட் நாட் ஃபார் தட் போஸ்ட். அது என்றைக்கும் வேக்கண்ட்டாக இருக்கணுங்கிறது நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு வரவங்க கொஞ்சமாவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் தலைவரோட இதுக்கு. தலைவரோட அந்த கட்சி அவர் ஆரம்பித்ததோட பிரின்சிப்பில் கொஞ்சமாவது காப்பாற்ற பாருங்கள். அவனை விட நான் பெட்டரு, அவன் ரொம்ப கொள்ளையடிச்சிட்டான், நான் கம்மியாக தான் கொள்ளையடிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. என்றைக்கு நீங்கள்லாம் நல்லா உங்களுக்கு போதும், எதுக்கு கொள்ளையடிச்சு மக்களை அடித்து, அது எதுக்கு நமக்கு? அது வேண்டாங்கிற எண்ணம் என்றைக்கு எல்லா பாலிட்டிஷியனுக்கும் வருதோ அதான். அடுத்தது, ஏன்னா இங்கே வந்து இவர் திருமாவளவன் வந்து சொன்னார் இல்லையா, அதை ஒரு விஷயம் இங்கே நான் திரும்பி ஒரு விஷயத்தை இங்கே ஒரு நோட்டீஸ்க்கு கொண்டு வரணும். திருமாவளவன் சொன்னார், பார்ப்பனியத்தை சொன்னார். அது நான் அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு, நம்ம இதில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. பட் நான் இன்னொரு விஷயம் நான் முன்னாடி ப்ரீவியஸாக என்னோடய வீடியோஸில் சொன்னது தான். தலைவர் வந்து அசம்பிளியில் சொல்லியிருக்காரு, பட் அதை யாரும் அதெல்லாம் வந்து இப்போ எப்படி என்னோடய வீடியோஸ்லாம் வந்து அன்னோட்டிஸ்டாக போகுதோ, சில பேர் தான் பார்க்குறீங்க, சில பேர் ஷேர் பண்ணுறீங்க, நிறைய ஷேர் பண்ணுறது தான் வருது, பட் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் லேக்ஸில் எனக்கு வரல எதுவுமே. அதனால் பாருங்கள், நிறைய லேக்ஸ் இதுக்கு வியூஸ்க்கு கொண்டு போங்க. ஒரு விஷயம் என்னென்னா, தலைவர் வந்து சொன்னார், நாங்கள் இல்லைன்னா, அதாவது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தான் இருக்கும், காங்கிரஸ், ஈவன் காங்கிரஸ் கூட அகைன் வராது அப்படின்னாரு. இதுக்கும் அவர் காங்கிரஸ் பார்ட்டியில் தான் இருந்தார். அப்போ அந்த காந்தியன் பிரின்சிபிள், சுபாஷ் சந்திர போஸோட சில இது எல்லாம், அதால் ஹி வாஸ் அட்ராக்டட். அவர் யங் ஏஜில் காங்கிரஸுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நம்ம தேசத்தோட சில நல்ல விஷயங்களுக்குலாம் அதுதான் எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி அந்த மூமெண்ட்டாக தான் அந்த ஐஎன்ஏக்கு அவர் போனார். அதோட அவருக்கு நிறைய பிரின்சிபல் அப்போ எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் அவங்களோட காந்தியன் பிரின்சிபலும் சுபாஷ் சந்திர போஸோட பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட முத்துராமலிங்க தேவர் இங்கே எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து இங்கேருந்து சதர்ன் ரீஜனில் தான் அனுப்பிட்டுருக்காரு ஒரு ஃபோர்ஸுங்கிறதுனால, அதில் சேரணுங்கிறதுலாம் அவரோட ஆசை ரொம்ப. பட் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அவங்க அம்மா அதை இது பண்ணிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ சொல்ல வந்தேன்னா, இந்த இது வந்து தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இல்லைன்னா, ஏடிஎம்கே இல்லைன்னா அடுத்தது டிஎம்கே தான் இங்கே இருக்கணும், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் இருக்கணும் அடுத்தடுத்து அப்படின்னு சொன்னார். பட் இப்போ டிஎம்கே என்ன பண்ணுது, இன்டைரக்டாக பேக்டோர். நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இவங்க இப்போ சொல்கிறாங்க விஜய்லாம் பேக்டோர் வழியாக, அதாவது என்ன தனக்கு வேணுமோ அதை மட்டும் மிஸ்டர் அமித்ஷா அண்ட் நிறைய பேர் இங்கே தமிழில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற சில ராஜ்யசபா எம்பிஸ் இருந்து மினிஸ்டர்ஸ் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வச்சு அவங்களோட அந்த காயினை தே ஆர் மூவிங், அது செஸ்ஸு மாதிரி ப்ளே பண்ணுறாங்க இவங்கங்கிறத ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். இவங்க பிஜேபி தான், டிஎம்கே அண்ட் பிஜேபி, ஏடிஎம்கே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒரு மனுஷனே இல்லை, தலைவனே கிடையாதுன்னு இவங்க 2 பேர் தான். அண்ணாமலை இருந்த வரைக்கும் அண்ணாமலை சோலோ கேம் ஆடினார். இப்போ அண்ணாமலை போனோன்னு ஆஃப் ஆகிட்டார். அப்பப்போ வந்து இருக்கேன் ராஜா நான் உள்ளேன் ஐயான்னு கொடுக்குறாரு ஏதாவது ப்ரெஸ் மீட்டு. அதர்வைஸ் அவர் சைலண்ட்டாக இருக்கார். இவங்க டிஎம்கே அண்ட் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு காட்டுறாரு ஸ்டாலினோட மோட்டோ என்னென்னா, ஏடிஎம்கே டம்மியாயிரணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும், பிஜேபியும் தனக்கும் தான், தன்னோட எதிரி மோடி அப்படி அந்த மாதிரி. இங்கே யாருன்னு பாருங்கள் அங்கிள், அங்கே யாருன்னு பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் என்ன செய்ய முடியும்? இங்கேருந்து எம்பி அனுப்பிச்சோன்னா எம்பியெல்லாம் போய் சாதிச்சிட்டாங்க உங்களுக்காக, சாதிக்கிறாங்க உங்களுக்காக.
போய் தமிழ்நாட்டுக்காக சாதிச்சிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அவரோட மோதியோட இவர் போட்டியா? இங்கேயே அவரோட தான் போட்டி. இங்கேயே மோடி தான் நமக்கு அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போல் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். அதனால் இவர் என்னென்னா எந்நேரமோ மோதியோட தான் இவருக்கு. மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் தான் இவர் சொல்லிக்குவார் எப்போவுமே. இப்போ என்ன தெரியுது? திராவிடியனா பார்ப்பனியத்தை அவர் நுழைச்சாராம். பார்ப்பனியங்கிறது இங்கே இவங்க பேச்சில் சொல்கிறாங்க. ஒரு லேடி அவங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கங்கிறது இல்லை, என்ன செஞ்சாங்கங்கிறது தான் முக்கியம். இருந்த வரைக்கும் யாராவது இவன் இப்போ பிஜேபிலாம் பேச முடிஞ்சா? இவர் அவங்களோட தான். டிஎம்கே ஏடிஎம்கே விட்டுட்டாரு, டிஎம்கே பிஜேபிங்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி புதுசாக தம்பி விஜய் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைங்கிறாங்க. நம்ம யாருன்னு காட்டணும் இவங்களுக்கெல்லாம். சைலண்ட்டாக இருந்து ஒரு புரட்சி பண்ணணும். இவர் சொல்கிறார் 67, 77, 26 27 வேணால் ஒரு திரும்பி ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா வரக்கூடாது, ஆனால் வந்ததுன்னா நீங்கள் 27 வேணா பாருங்கள். இப்போ உங்கள் சொல்கிற டேட்டுக்கே மேட்ச் ஆகலை. என்ன இப்படி பேசுகிறாங்க இவங்கெல்லாம்னு ரொம்ப சில விஷயங்கள் கேட்குறப்பவே சங்கடமாக இருந்தது. இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்ட்டியை வீக்கன் பண்ணது மிஸ்டர் ஓபிஎஸ், அவர் இன்னும் கூட திருந்த மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் திருந்துறதுக்கு என்ன, சுற்றி இருக்கிறவன் திருந்த விட மாட்டேங்கிறானே. திரும்பி ஃபேஸ்புக்கில் கூட எனக்கு வர எல்லாமே இந்த மாதிரி இபிஎஸ்ஸை வீக்கன் பண்ணுறதா சொல்லி எப்போ பாருங்க ஏடிஎம்கேவை இது பண்ணாங்க. அப்போ ஏடிஎம்கேங்கிறது இவங்க தலைவரை வெறும் ஆக்டராக தான் பார்த்துட்ருக்காங்க ஸ்டில். நான் வந்து அவரை எனக்கு ஒன்றுமே விவரம் தெரியாமல் கூட அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு ஃபிலிம்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு சாங்கை பார்த்துட்டு அப்படியே ஆஸ்ட்ரக்கை. எங்கள் வீட்டில் யாருமே சப்போர்ட் இல்லைனாலும் நான் வந்து அந்த இதில் இருந்தேன் ஸ்ட்ராங்காக. பட் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வீக்கெண்ட் பண்ணுறாங்க. இவர் இன்றைக்கி பேசுகிறாரு, தம்பி விஜய் பேசுகிறாரு. அதனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுத்துடாதீங்க, ஸ்கோப் கொடுத்துடாதீங்க. இவங்க யாரும் உள்ளே நுழைஞ்சு இது பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒரு விஜய் வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கு. ஏன் நான் கூட அதை சொல்லியிருக்கேன். என்னென்னா தலைவரையும் அம்மாவையும் பெருசாக போடு, இபிஎஸ் பெருசாக தன்னோட ஃபோட்டோவை போட்டுட்ருக்காரு அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். தலைவர் படம் தானே பெருசாக இருக்கணும், அம்மாவோட படம் தானே பெருசாக இருக்கணும். ஆனால் ஒரு டிவிக்கே மாநாட்டில் அந்த ஸ்டேஜ் மேலே இருந்ததில் எப்படி பாருங்கள், தலைவரையும் அண்ணாவையும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு இவர் சென்டரில் பெருசாக வச்சுருக்காரு. அப்போ யாரோ ஒரு ஆள்லாம் வந்து நம்ம தலைவரையும் அண்ணாவை எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இபிஎஸ் அதை வந்து அடுத்த தான் தானே செய்யணும். அவர் மறந்து போனால் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் அவர் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கணும். ஆனால் பெருசாக போடலைன்னா அப்புறம் எப்படி இவரை ஏற்றுக்குவாங்க எல்லோரும்? அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். தலைவர் புகழ் பாடணும், ஆனால் அதை விட்டு கொடுக்கணும். அந்த படம் பெருசாக வைக்கலைன்னு சொன்னால் நான் கூட தான் இங்கே வந்து நம்ம வீடியோவோட இதில் வந்து பாப்பாவை சொல்லுவேன், ஏன் சின்னதாக வச்சு தலைவர் ஃபோட்டோவை பெருசாகவே, இன்னும் பிக்சர் பெருசாகவே அப்படிம்பேன். சில இதில் வரலம்மா அப்படிம்பாவை. பட் சொல்லுவேன் நம்ம இன்னும் அதில் தான் இருக்கோம். நம்ம தலைவர் ஃபோட்டோவை பெருசாக வைக்கணும் கட்சி இதில் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நெக்ஸ்ட்டு வர்றவங்க அவங்களும் அவங்கள மறக்கக்கூடாது. இது கருணாநிதியோட டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஆனரபிள் சிஎம் அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ரஹ்மான் கானுக்கு, மிஸ்டர் ரஹ்மான் கான் அவங்களோட எம்எல்ஏவாக இருந்த ரஹ்மான் கானுக்கு அவருடைய இதில் இன்றைக்கி புக்ஸா வந்து அங்கே போய் ஆனர் ஏதோ பண்ணியிருக்காரு. பட் நமக்கெல்லாம் ரஹ்மான் கான் சரி, துரைமுருகன் அண்ட் அனதர் ஒன் மிஸ்டர் கே சுப்பு அப்படின்னு. நான் கூட சுப்பு ஆறுமுகமான் இல்லை சுப்பு கே சுப்புன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க 3 பேரும் இடி மழை மின்னலாம். இவங்க 3 பேரையும் தலைவர் வந்து கூப்பிட்டாராம். மக்கள் திலகம். ஏன் புரட்சி தலைவர் சொல்கிறதுக்கு அப்பாவோட பேரை மட்டும் கலைஞர் வேறு ஒன்றும் கிடையாது, பட்டம் ஒரு பட்டம் தானே. ஆனால் எங்கள் தலைவருக்கு நிறைய பட்டம் இருக்காங்களா, அந்த ஒரு பட்டத்து மக்கள் திலகம்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே எடுத்துக்கோங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டாராம் யார், ரஹ்மான் கானை. அப்படி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்தார். இங்கே ஆனால் காலையில் எல்லாருமே வந்து இன்றைக்கி விஜயோட டிவிக்கு மாநாடு எப்படி நடக்க போகுதுங்கிறதுல தான் அதில் தான் இருந்தோம். இந்த கும்பல் வர்றதையும் போகிறதையும் பார்த்துட்டு. ஆனால் எப்படி பாருங்கள், இடி மழை மின்னலாம். அது ஆபாசமாகவும்
அது அசம்பிளியோட ரொம்ப மாண்பை, அதான் சபை மாண்புன்னு நான் ஒரு இதில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சபை மாண்புன்னு. அந்த அளவுக்கு டீசெண்டாக, டிக்னிஃபைடாக, டிசிப்ளினாக 3 பேரும் டியூட்டிஃபுல்லாக நடந்துக்கிட்டவங்க. அவங்கெல்லாம் தலைவர் பீரியடில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டவங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த 3 பேர் மாதிரி சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ், ஒரு டிக்னிஃபைட் பாலிட்டிஷியன்ஸ் அசம்பிளியில் கிடையாதுங்கிறார். கரெக்ட், அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. அப்போ இருந்தவங்க சில பேர் சொல்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் வருவாங்க, எப்படி ஏறி குதிச்சு வருவாங்க, சில நம்ம ஏன் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன அழகான திருக்குறள்லாம் பேசியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட வார்த்தை ஜாலம்லாம். அப்படி 3 பேர் அப்படிலாம் பேசுவாங்களாம், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறார் இடி மழை மின்னல் அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேர் அவங்கள வந்து கூப்பிட்டாராம் மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஓகே, எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து அவங்க விசுவாசமாக இருந்துட்டாங்க, அந்த விசுவாசத்தை அப்படியே காப்பாற்றிக்கோங்க. அதான் ஏன்னா இன்றைக்கி வந்து மிஸ்டர் விஜய் டிவிகே மாநாடு போடுறாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு, ரஹ்மான் கான் பாலிடிக்ஸ். ஏன்னா இவர் இங்கே சொல்கிறார் இல்லையா, முஸ்லீம்ஸை வந்து பிஜேபியை இது பண்ணுறப்போ முஸ்லீம்ஸோட இது எல்லாத்தையும் அடக்குமுறை பண்ணுறாங்க பிஜேபின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்காக இந்த அங்கிள் இன்றைக்கி ரஹ்மான் கான் எடுத்து ஆனர் பண்ணிட்டார். இவரோட அங்கிள் தானே, இவரோட அங்கிள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு, காலையிலேயே இவர் சாயந்தரம் வந்து பேச போகிறாருன்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணிட்டாரு, ஆனர் பண்ணியிருக்காரு ரஹ்மான் கானுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல். இவரும் கரெக்டாக பிஜேபி அட்டாக் பண்ணுறதா சொல்லி எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸ் எல்லாரையுமே அவங்க நிறைய அடக்குமுறை பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாரு. சரி, இவ்வளவு பேசுகிறாரு மிஸ்டர் விஜய். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், காங்கிரஸ் வந்து பண்ணாது இதுவா, ஏன் காங்கிரஸை பேசலை, ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் இருக்கிறப்ப நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா? என்னை விட ஒரு கொஞ்சம் தானே தான் தம்பி மாதிரி தான் நீங்கள். அப்போ வந்து நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா? காங்கிரஸ் வந்து எல்டிடி அங்கே எல்டிடியை அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எவ்வளவு சிவிலியன்ஸ் இப்போ நம்மளை வந்து பேசுகிறானே யுனைடெட் நேஷன், இவன் யார் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் பேசுகிறான். எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, பாகிஸ்தானோட நம்ம வந்து ஃபைட் பண்ணதுக்கு நம்ம சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டோம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கானா பிக் பாஸ். பிக் பாஸ் தான் அவன் பார்த்துட்டே இருக்கானா, நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேங்கிறான். அப்போ இவர் என்ன செஞ்சார், அங்கே சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணி எவ்வளோ பேர் போனாங்க, எவ்வளோ பேரை கொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மேசக்கரை இவர் என்ன செஞ்சார், யார் பண்ணா அது? அது நாட் ஓன்லி கருணாநிதி ஹெட்டில் இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அதுக்கு பேசாமல் இருந்தது யார் மெயினாக? ராஜீவ் காந்தியோட இதுக்கு வெஞ்சன்ஸ் எடுத்தாங்க, அதுதான் அது அப்போ பேசாமல் இருந்தார். அதே மாதிரி இந்திராஜியோட இதுக்கு வெஞ்சன்ஸ் எடுத்தது 6ஓட அட்டாக்கு. இதெல்லாம் யார் சொல்லுவா? 6லேயும் தான் எல்லா இவனும் இருந்திருப்பான், ரிலிஜியன்ஸ் எதுவும் இருக்க மாட்டானா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அங்கே ஈழத்தமிழன் எவ்வளவோ பேர் இருந்திருப்பான் இல்லையா, அவனையெல்லாம் கொண்டது அது வந்து பியூரிஃபை ஆச்சா? அவங்க எல்லாம் பாவத்தையெல்லாம் கழுவிட்டாங்களா எப்படின்னு தெரில. இவங்க எல்லாம் பேசுகிறப்போ மக்களே ஒரே ஒரு விஷயம், அதுவும் ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேக்ஷன்ஸு யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபேக்ஷன்ஸையும் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சரியாக வராது. இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இங்கே ஏடிஎம்கேங்கிறது என்றைக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்கள ஃபுல் சப்போர்ட்டுக்கு ஃபுல் இது மெஜாரிட்டிக்கு வின் பண்ண வச்சாதான் திரும்பி நம்ம பார்ட்டியை கொண்டு போய் யாருமே எந்த ஒரு தலையும் போய் அடமானம் வைக்காது இன்னொருத்தன்ட்ட. ஓகேவா? இதை வந்து ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் உங்கள் சப்போர்ட்டை இன்னும் எனக்கு நிறைய கொடுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் and love. Okay, see you all, bye bye.